சென்னை புரட்சிவாக்கத்தில் உள்ள பென்டிங் மேல்நிலைப் பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக பெற்றோர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை புரட்சிவாக்கத்தில் செயல்பட்டிருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பெண்டிக் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பயின்ற மாணவிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இரண்டாவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு உதவி பெற்று வந்த பள்ளியை தனியார் மையம் ஆக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்டிக் பள்ளியில் பயிலும் மாணவிகள் மற்றும் அவரது பெற்றோர் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு சாலையில் ஈடுபட்டவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்த நிலையில மீண்டும் இன்று காலை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நேற்று நிர்வாகத்திடம் போலீசார் தரப்புல கேட்டபோது அவர்களிடம் இருக்கக்கூடிய நிர்வாக குழுவிடம் பேசி முடிவெடுத்து தகவலை தெரிவிப்பதாகவும் கூறிய இந்த நிலையில மாணவிகள் மீண்டும் தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். 5000 முதல் 7000 வரை மட்டுமே கல்வி கட்டணங்கள் வசூலிக்கப்பட்ட அந்த நிலையில தற்போது தனியார் மயமாக்குவதனால 25,000 முதல் 40,000 வரை கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் போது பணியாற்றிய ஆசிரியர்களும் ஏற்கனவே பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தி தங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை மாணவர்கள் படிக்கும் வகையில கல்வியை கட்டணத்தை குறைத்தும் அரசு உதவி பெறும் பள்ளியாகவே தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தும் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை களையும் வரை கோரிக்கை வைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.